வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாபா பாபா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாபா பாபா. உனையின்றியுறவேது என் வாழ்வு உன்னோடு, நீ இன்றி நான் வாழ்வதா? இருள் நீக்கி கரை சேர்க்க வந்தாய் புவி மீது, உன் நினைவின்றி உயிர் நீப்பதா? கனவிலும் நினைக்காத வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாபா பாபா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாபா பாபா. பொழிகின்ற அருவியென உன் ஞான மழையிலே நீராடி எழுந்ததும் என் பாவச்சுமை தொலைந்ததே. உலர்கின்ற கதிரொளியாய் உன் யோகத்திலே உருமாறி ஐம்புலனும் புது பிறவியேற்றதே. மனம் வீசும் மலராக தெய்வீக குணம் எல்லாம் உயிர் பெற்றெழுந்து நான் புலவுதே வாழ்விலே. வரும் காலம் இதுவென்று வழிகாட்டும் பாபா, என் மனதில் நிலை கொண்டு எனையாளும் பாபா. கனவிலும் நினைக்காத வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாபா பாபா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாபா பாபா. வாழ்கின்ற நாளெல்லாம் உன் கொடை நிழலிலே வசிக்கின்ற வரம் தந்து என்னை வளர்க்கின்ற தந்தையே. மடை திறந்த வெள்ளமென உன் அன்பு உயிரிலே ஊடுருவி பாய்ந்ததும் பறக்கின்றேன் வானிலே. அஷ்டமா சக்தியும் என்னை சூழ்ந்து நிற்கவே, பிரம்ம மகா தத்துவம் தாழ்த்திறந்து அழைக்குதே. நினைவெல்லாம் நீ என்று துடிக்கின்றேன் பாபா, மரணத்திலும் உன்மடி என்று மகிழ்கின்றேன் பாபா. கன
வாழ்வதா இருள் நீக்கி கரை சேர்க்க வந்தாய் புவி மீது உன் நினைவின்றி உயிர் நீப்பதா ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா முக்கியமா சேவையில ஸ்டார்ட் பண்ற. சேவைன்னு சொல்லக்குள்ள இதை நாங்க சேவைன்னு பார்க்கல சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். கேட்கல. சேவைன்னு சொல்லக்குள்ள இது சேவை பார்க்கணும். பாபா எத்தனையோ தரம் முரளியில எங்களுக்கு சேவைண்டா என்னன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு முரளிக்குள்ள போவோம். இது 13/12/2025 மகா வாக்கியம். பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இது உங்களது இறை பணி ஆகும். இது உங்களது இறை பணியாகும். நீங்கள் அனைவரையும் கடவுளுக்கு உரியவர்களாக்கி அவர்கள் தமது எல்லையற்ற ஆஸ்தியை கோருவதற்கு வழி செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரையும் கடவுளுக்கு உரியவர்களாக்கி அவர்கள் தமது எல்லையற்ற ஆஸ்தியை கோருவதற்கு வழி செய்ய வேண்டும். கேள்வி: புலனங்கங்களினால் ஏற்படுத்தப்படும் விஷமத்தனம் எப்போது முடிவடையும்? புலனங்கங்களினால் ஏற்படுத்தப்படும் விஷமத்தனம் எப்போது முடிவடையும்? புலனங்கங்கள் சொல்லக்குள்ள முக்கியமான விஷமத்தனம் பாபா அடிக்கடி சொல்லுவேன், கண் இல்லையா? கண்ணால, காதால கேட்கறதால, வாயால சொல்றோம் இல்லையா? எந்தெந்த மாதிரி எல்லாம் நாங்கள் அந்த விஷமத்தனம் செய்யறதுல இருந்து நிப்பாட்டலாம் என்று செக் பண்ணுவோம். இப்ப பாபா அடிக்கடி சாட் வையுங்கோடு சொல்றார். இதுகள் எல்லாம் கூட சாட் தான். பதில்: ஆத்மாவானது திரேதா யுக ஸ்திதியை அடையும் போது புலனங்கங்களின் விஷமத்தனம் முடிவடையும். ஆத்மாவானது திரேதா யுக ஸ்திதியை அடையும் போது புலனங்கங்களின் விஷமத்தனம் முடிவடையும். அதாவது நீங்கள் சத்தோ ஸ்திதியை அடையும் போது ஆகும். சத்தியுகம் சத்தோ பிரதான். திரேதா யுகம்ன்றது சத்தோ ஸ்திதியை அடையும் போது ஆகும். இப்போது இது உங்கள் திரும்பி செல்லும் பயணமாகையால் உங்கள் புலனங்கங்களை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் புலனங்கங்களை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். ஆத்மாவை தூய்மையற்றதாக்கும் எச்செயல்களையும் ரகசியமாக செய்யாதீர்கள். வெளிப்படையா செய்கிறாக்களும் இருக்கிறான், ஆனால் ரகசியமா திரைக்கு பின்னால. பாபா ஞானமே என்ன? டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறது இல்லை, எப்பவுமே வெளிப்படையாக உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லக்கூடிய அந்த மாதிரி பியூரிட்டி, தூய்மையும். அன்றைக்கு கூட ஒரு 2 விஷயம் வந்துச்சு. ட்ருத்தும் இன்னொன்று மற்றது என்ன, நாங்கள் இல்லை உண்மையும் சத்தியமும், இது 2 வார்த்தை. அப்ப பாபா எங்களை எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக 100% தூய்மையாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். நான் அப்படி இருக்கிறேன்னா, உள்ளுக்கும் வெளியும் உண்டா இருக்கிறேன்னா, முன்னுக்கு ஒரு முகமும் பின்னுக்கு ஒரு முகமா இருக்கிறேன்னா, அந்த லெவலுக்கு தான் பாபா கொண்டு போறார். தேவர்கள்ன்ற சும்மா இல்லை சொல்றாரு பாபா. டெய்லி சொல்றார், தேவர்கள் ஆகிறீங்கள். என்னென்ன தேவர் ஆகிறது இல்லையா? ஒவ்வொரு சின்ன 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 விஷயத்துல நான் கவனம் வைக்கிறேன். பார்க்கணும். கொண்டு வந்து அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை விதத்துல முதல் நாங்க தூய்மை இல்லாத ஆகிறது, மற்றது மற்ற ஆக்களே தூய்மை இல்லாத ஆக்குறது.
தேவையில்லாத கதைக்கிறது, தேவையில்லாத பாபா சொல்ற கண்ணால தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் எடுங்கோ, கிளாஸ் கேட்கண்டு போவோம், என்ன ஆகுது? நியூஸ் அதுக்கு பிறகு அடுத்தது இல்லையா, எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ பேர் எனக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்ன ஆத்மாவை இம்பியூர் ஆக்குது. எங்களை அந்த சத்தோ பிரதான நிலைய சத்தோ நிலையை கூட அடைய முடியது இல்லை. ஏதோ ஒன்றை பார்க்குறோம், ஏதோ ஒன்றை கேட்குறோம்டா என்ன ஆகுது? ஆத்மா கரமடியுது இல்லையா? அப்ப நாங்க செக் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு பாபா? இப்ப இது திரும்பி செல்லும் பயணம் ஆகியால் உங்கள் புலனங்கங்களை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். ஆத்மாவை தூய்மையற்றதாக்கும் எச்செயல்களையும் ரகசியமாக செய்யாதீர்கள். அழிவில்லாத சத்திர சிகிச்சை நிபுணர் கொடுக்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். இப்ப கொஞ்ச நாளாக பாபா ஸ்ரீமத்தை பற்றி சொல்லி கொண்டு வர இல்லையா? தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். பாடல்: ஓ மனிதனே, உன் இதய கண்ணாடியில் உன் முகத்தை பார். உள்ளுக்கு நீங்க போய் உங்களை நீங்களே உங்களோட கண்ணாடியில பாருங்க. அழகான பாட்டு இல்லையா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இங்கு அமர்ந்திருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும் அவர் விளங்கப்படுத்தவில்லை. தந்தை பிராமணர்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார் என்பதை பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முன்னர் நீங்கள் சூத்திரர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு வேறுபட்ட குலங்களின் கணக்கை விளங்கப்படுத்தியுள்ளார். வேறுபட்ட குலங்களின் கணக்கை விளங்கப்படுத்தியுள்ளார். இக்குலங்களை பற்றி உலகம் புரிந்து கொள்வதில்லை. என்னென்ன குலம் தெரிந்தானே? தேவகுலம், சத்திரிய குலம் இல்லையா? அவற்றின் புகழே பேசப்படுகின்றது. பிராமண குலத்தில் ஒருவராக இருக்கும் நீங்கள் பின்னர் தேவகுலத்தில் ஒருவராகுவீர்கள். இந்த விடயங்கள் சரிதானா என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்களே தீர்மானியுங்கள். நான் கூறுவதை செவிமடுத்த பின்னரே ஒப்பிடுங்கள். படிக்கிறதும் நீங்க சொல்லப்படுறது ஒப்பிட்டு பார்க்க சொல்றார் பாபா. பிறவி பிறவியாக நீங்கள் கேட்டு வந்த சமய நூல்களையும் ஞானக்கடலான தந்தை கூறுவதையும் ஒப்பிட்டு பாருங்கள். எது சரி என்பதை தீர்மானியுங்கள். நீங்கள் பிராமண தர்மத்தையும் குலத்தையும் முற்றாகவே மறந்து விட்டீர்கள். பல்ரூப உருவம் துல்லியமாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா விராட ரூபத்தை பற்றி சொல்ற. அந்த உருவத்தை பயன்படுத்தி நீங்கள் விளங்கப்படுத்தலாம். எவ்வாறாயினும் எத்தனையோ கரங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள படங்கள், ஆயுதங்கள் ஏந்திய பெண் தெய்வங்களின் ரூபங்கள் ஆகியவை தவறானவை ஆகும். அந்த படங்கள் யாவும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. தங்கள் கண்களினால் அனைத்தையும் பார்த்தும் கூட அவர்கள் இதில் இன்னும் புரிந்து கொள்வதில்லை. எவரது தொழிலை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மாவை பற்றி இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். அத்துடன் உங்கள் 84 பிறவிகளை பற்றியும் அறிந்துள்ளீர்கள். ஆத்மாவை பற்றியும் தெரியுது, என்னுடைய அந்த பாகங்களை பற்றியும் தெரியுது, 84 பிறவிகளை பற்றியும். பாருங்க பாபா எல்லாரையும் அவ்வளவு உயரத்துலதான் வச்சு பார்க்கிறேன். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துவது போலவே நீங்களும் மேனியோருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். பாபா பாருங்க ஒவ்வொருத்தரையும் பாபா அவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறேன். நாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறோமா? அது அடுத்தது இல்லையா? ஒவ்வொருத்தரையும் அந்த நிலையில நாங்க பார்க்கிறோமா? இதான் அந்த நேற்று முந்தின நாள் என் வாணி முழுக்க முழுக்க என்ன ஆத்மா உணர்வு பயிற்சி.
எப்படி நான் அந்த ஆத்மான்ற அந்த உணர்வுல இருக்கிறேன். சிவபாபா எல்லோரிடமும் சொல்ல மாட்டார். தந்தைக்கு நிச்சயமாக உதவியாளர்கள் தேவை. செல்ல மாட்டார். சிவபாபா எல்லோரிடமும் செல்ல மாட்டார். தந்தைக்கு நிச்சயமாக உதவியாளர்கள் தேவை. ஆகவே இதுவே உங்கள் இறை பணி ஆகும். அனைவரையும் கடவுளுக்கு உரியவர்கள் ஆக்குகின்றீர்கள். அவரே ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவருடைய எல்லையற்ற தந்தை என்பதை விளங்கப்படுத்துகின்றீர்கள். நாங்கள் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றோம். நீங்கள் உங்கள் லௌகீக தந்தையை நினைவு செய்வது போல இவ்வுலகத்திற்கு அப்பால் உள்ள தந்தையை இன்னும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருக்க எல்லா ஃபேஸும் இருக்குதா இல்லையா? எங்கேயோ இருந்தாலும். ஆனா பாபாவை ஒரு லௌகீக தந்தை தற்காலிகமாக சந்தோஷத்தை கொடுக்கின்றார். ஆனால் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவருமே இப்போது இந்த ஞானத்தை பெறுகின்றார்கள். உங்களுக்கு 3 தந்தையர்கள் உள்ளனர் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள். லௌகீக தந்தை, அலௌகீக தந்தை, பரலோக தந்தை, எல்லையற்ற தந்தை, அலௌகீக தந்தை மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த 3 தந்தை, அதுல எல்லையற்ற தந்தை அலௌகீக தந்தை மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவருக்கும் இந்த தந்தையை தெரியாது. பிரம்மாவின் சரிதையை எவருக்கும் தெரியாது. சுயசரிதைன்னு சொல்லுவோம், சரிதை இல்லையா? தெரியாது. அவருடைய தொழிலும் தெரிந்திருத்தல் வேண்டும். என்ன செய்கிறார் பிரம்மா, என்ன செய்கிறார், அவர் என்ன பாட்ட நாடகத்துல என்ன பாட்டை நடிக்கிறார்ன்றதும் தெரிந்திருத்தல் வேண்டும். அவர்கள் சிவனையும் ஸ்ரீ கிருஷ்ணரையும் புகழ்ந்து பாடுகின்றார்கள். ஆனால் பிரம்மாவின் புகழ் என்ன? அசரீரியான தந்தைக்கு அமிர்தம் வழங்குவதற்கென ஒரு வாய் நிச்சயம் தேவை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தந்தையை துல்லியமாக நினைவு செய்ய முடிவதில்லை. புரிந்துணர்வு இல்லை. இதுவே சிவபாபாவின் ரதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ரதங்களும் அலங்கரிக்கப்படுகின்றன. ஒரு பாத்தீங்கன்னா பக்தியில இந்த ரதத்தை நிலைக்கணும். இந்த நினைவார்த்தம் தான் கடவுளை நல்ல அழகான தேர்களை வச்சு ஒவ்வொரு ரதங்களை வித்தியாசமா செய்து இழிக்கணும். எப்படி அலங்கரிக்கப்படுகின்றன. ஹுசைனின் குதிரையும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தெரியுமா? ஹுசைன் குதிரை என்று அடிக்கடி வாரது. யாருனாலும் பார்த்துருக்குறீங்களா? நேற்று தான் நான் செக் பண்ணியிருந்தேன். அது இஸ்லாமிய மதத்துல ஒரு பெரிய அரசர் போருக்கு போக்குள்ள தோக்க வலிக்கிட்டார் அவர். ஆனா அந்த குதிரை என்ன செய்யுமா? விடாதாம அவரை. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த தன்ற எஜமானனுக்கு குத்துப்பட்டு கிடந்தாலும் அதை கொண்டு ஃபைட் பண்ண வச்சு கடைசியில் அவர் அந்த செத்த உடனே அந்த உடம்பை அப்படியே கொண்டு வந்து ஃபேமிலிகிட்ட கொடுக்குதா. அந்த மாதிரி அந்த குதிரை அப்போ அந்த மாதிரி அளவு விசுவாசமான குதிரை. அதால அந்த மதத்துல அது ஸ்பெஷலா ஷியா முஸ்லிம் ஆக்கள்ன்ற ஒரு நினைவு சின்னமாக இருக்குன்னு சொல்லி இருந்துச்சு. அப்ப அவருக்கு அதுக்கு அவ்வளவு மகிமை. குழந்தைகளாகிய நீங்கள் மனிதர்களுக்கு நன்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் அனைவரையும் போற்றுகின்றீர்கள். நாங்கள் அந்த தேவர்களாக இருந்தோம் என்றும் 84 பிறவிகள் எடுத்த பின்னர் தமோ பிரதானமாகி விட்டோம் என்றும் அவர்களுக்கு கூறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது
சத்தோபிரதானாக வேண்டுமாயின் நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். வந்துட்டார் தான் போயிட்டு. சத்தோபிரதானமாக வேண்டுமாயின் நீங்கள் யோகம் செய்ய வேண்டும். எனினும் இதை யாரும் புரிந்து கொள்வது அரிதாகவே உள்ளது. இதை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களது சந்தோஷ பாதரசம் உயரும். விளங்கப்படுத்துபவர்களின் சந்தோஷ பாதரசம் இன்னும் மேலாக உயரும். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது சிறிய விடயமல்ல. அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கேட்கின்றார்கள், இது எவ்வாறு சாத்தியமாகும்? என்னண்டு இது நடக்கும்? நீங்கள் எல்லையற்ற தந்தையின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்போது தூய்மையாகுங்கள். பாபா வந்திருக்கிறதே என்ன? பாபாவோட முக்கியமான தொழில் என்ன? தூய்மையாக்குறது. தூய்மையாகுங்கள். நீங்கள் அழைத்ததுண்டு. என்னண்டு? ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். மன்மனாபவ என்ற பதமும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஒருவரும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை ஆத்மா பற்றிய ஞானத்தை எவ்வளவு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இந்த விடயங்கள் எதுவும் எந்த சமய நூல்களிலேனும் குறிப்பிடப்படவில்லை. ஆத்மா ஒரு புள்ளி என்றும் நெற்றியின் மத்தியில் ஒளிர்கின்ற நட்சத்திரம் என்றும் கூறப்பட்டாலும் இது எவரது புத்தியிலும் தெளிவாக இல்லை. இந்த விடயமும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கலியுகத்தில் அனைவரும் அதர்மத்தை பேணுபவர்கள். கலியுகத்தில் அனைவரும் அதர்மத்தை பேணுபவர்கள். சத்திய யுகத்தில் அனைவரும் தர்மத்தை பேணுபவர்கள். என்ன அதன் அர்த்தம்? இங்க எல்லாரும் சுய தர்மத்துல இல்ல. அதாவது உடல் உணர்வுல இருக்கணும். அங்க எல்லாரும் ஆத்ம உணர்வுல இருக்கணும். அந்த தர்மத்துல, சுய தர்மத்துல இருக்கணும் இல்லையா? பக்தி மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அவை எல்லாம் கடவுளை சந்திப்பதற்கான வழிகள் என நம்புகின்றார்கள். இதனாலேயே மக்கள் இங்கு வருவதன் நோக்கம் பற்றி படிவங்களில் பூர்த்தி செய்யுமாறு நீங்கள் கேட்கின்றீர்கள். என்னதுக்காண்டி இங்க வந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஒரு கேள்வி இருக்குது. இவ்வாறாக நீங்கள் எல்லையற்ற தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்களிடம் வினவுங்கள், ஆத்மாக்களின் தந்தை யார்? நீங்கள் அவரை சர்வவியாபி என்று கூறுகிறீர்களாயின் அதில் அர்த்தமில்லை. முக்கியமான விடயம், அனைவரதும் தந்தை யார்? நீங்கள் உங்கள் வீட்டு அங்கத்தவர்களுக்கும் கூட விளங்கப்படுத்தலாம். விருட்சம், ஏணி, திருமூர்த்தி போன்ற ஓரிரு முக்கியமான படங்களை வைத்திருக்க வேண்டியது அவசியம். விருட்சம், ஏணி, திருமூர்த்தி, இது மூன்றும் முக்கியம். விருட்சத்தின் படத்திலிருந்து ஏனைய சமயத்தவர்கள் தங்கள் சமயம் எப்போது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதன் அடிப்படையில் நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். பின்னர் வருபவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, ஆனால் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். விருட்சத்தின் படத்தை பயன்படுத்தி பல விடயங்களை தெளிவுபடுத்தி கொள்ளலாம். தாமதமாக தோன்றும் சமயங்களை சேர்ந்த ஆத்மாக்கள் நிச்சயமாக மேலே சென்று அங்கு தங்குவார்கள். அத்திவாரம் முழுவதுமே உங்கள் புத்தியில் உள்ளது.
தந்தை கூறுகின்றார், ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்படுகின்றது. ஆனால் நீங்களும் இலைகளை உருவாக்க வேண்டும். நாற்று நடப்படுது, ஆனால் நீங்களும் இலைகளை உருவாக்க வேண்டும். இலைகள் இல்லையே விருட்சமே இல்லை. ஆகையாலேயே ஏனையோரையும் எங்களைப் போல் ஆக்க முயற்சி செய்வதற்கு பாபா எங்களை தோன்றுகின்றார். பிரஜைகளும் தேவையே இல்லையே, அரசாட்சி மட்டும் இருந்தா பத்தாது. ஏனைய சமயத்தவர்கள் இலைகளை உருவாக்க வேண்டியதில்லை. அவர்கள் மேலே இருந்து வந்து அத்திவாரத்தை இடுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இலைகள் ஆத்மாக்கள் மேலே இருந்து தொடர்ந்தும் வருகிறார்கள். இந்த விருட்சத்தை வளரச் செய்வதற்காகவே நீங்கள் கண்காட்சிகளை நடாத்துகின்றீர்கள். இவ்வாறாக இலைகள் தோன்றுகின்றன. பின்னர் ஒரு புயல் வரும்போது அவை உதிர்ந்து போகின்றன அல்லது வாடிவிடுகின்றன. ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இதில் சண்டையிடுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டு ஏனையோரையும் அவரை நினைவு செய்யும்படி தூண்ட வேண்டும். நீங்களும் நினைவு செய்து மற்றவைகளே நினைவு செய்ய தூண்ட வேண்டும். படைப்பை பற்றி அனைத்தையும் மறக்கும்படி நீங்கள் அனைவருக்கும் கூற வேண்டும். ஏனெனில் நீங்கள் படைப்பிடம் இருந்து உங்கள் ஆஸ்தியை கூற முடியாது. படைப்பவரான தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும், வேறு எவரையும் அல்ல. அந்த ஒருவர், அந்த மூலவர், அவரை மட்டும்தான் நீங்க நினைவு செய்யணுமே ஒழிய படைப்புகளை அல்ல. என்ன சின்ன கோடஸ் சொல்ற இந்த தேவர்களை. இந்த ஞானத்தையும் பெற்று தந்தைக்கும் உரியவரான பின்னர் நீங்கள் பாவச் செயல்களை புரிந்தால் உங்கள் தலைமேல் பெருமளவு சுமை சேகரிக்கப்படுகின்றது. இது பாபா அடிக்கடி சொல்றது. தெரிஞ்சு கொண்டு தெரியாம போடுற பிள்ளை வேற, தெரிஞ்சு கொண்டு நீங்க பிள்ளை செய்கிறீங்களா அந்த சுமை பெரும் சுமை இல்லையா? ஒரு வானிலை பாபா நான் கேட்டேனா, பாபா சொல்றேன், உங்களுக்கு அளவாத்தான் நான் சொல்றேன். கணக்க சொல்லிட்டேன்னு சொன்னா செய்யாட்டி நீங்கள் பாவங்கள் கூட சேர்ப்பீங்கள். உங்களால முடிஞ்சதைத்தான் நான் சொல்றேன்னு சொன்னேன். பாபாவுக்கு இவ்வளவு கருணை இருக்குன்னு பாருங்க. அதே செய்யலாம் இருக்கு எங்களுக்கு இல்லையா? அதான் இந்த சிட்டுக்குருவின் இது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானத்தை தார ஜீரணிக்க கூடிய மாதிரி ஒரடியா தந்தாலும் எத்தனை ஆக்களால அதை ஜீரணிக்க முடியும்? அதே ஆத்மான்னு சொல்லி தங்களை புது கிளாஸ்ல வந்து பேசி போட்டு இல்ல, அதுதான் என்ன சொல்லுங்க. ஓ, சில ஆட்களுக்கு சக்தி இல்ல. இப்ப வார ஆட்களுக்கு சக்தியே இல்ல. ஸோ நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாபா இந்த 7 குவாலிட்டியத்தான் நீங்க முக்கியமா கொடுக்கணும் இல்லையா? சக்தியே இல்ல. எல்லாம் சொல்லல. அது இப்ப இங்கிலீஷ் கிளாஸ்ல இப்ப நான் இப்ப எனக்கு இதுல வாசிக்கக்குள்ள பாபாண்டைக்கு திருமூர்த்தின படத்தை சொல்லியிருக்கிறேன். திருமூர்த்தின படம் இங்க நாங்க வைக்கலாது. அதான் இந்த மண்டைக்கு என்னட்டையும் இல்ல திருமூர்த்தி. ஏனென்றா ஜென்ரலா வாராக்களுக்கு அந்த படத்தை நாங்க என்னட்ட மற்ற படமெல்லாம் இருக்குது முன்னுக்கு ஹோலுக்குள்ள. திருமூர்த்தின படம் நான் ஸ்பெஷலா வேணுமென்று வைக்கல. ஏனென்று சொன்னா பலவிதமான ஆக்கள் வருவினம் இல்லையா? ஏன் இப்ப இந்து சமயத்தை பேஸ் பண்ணின ஆக்களுக்குத்தான் அது உதவும். அப்ப நாங்க இப்ப என்ன இந்த காலகட்டத்துல இந்த உலகத்துல
வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணித்தான் இந்த ஞானத்தை நாங்கள் கொடுக்கணும். சும்மா கொடுத்தா அவ்வளோதான். டிஸ்சர்வீஸ் தான் நடக்கும். ஆக்சுவலி டிஸ்சர்வீஸ் தான் நடக்கும். குவாலிட்டி 7 குவாலிட்டியை சொல்லும். விளக்கரெல்லாம் தான் செய்யணும் இல்லையா? இப்போ ஆக்களுக்கு சக்தியே இல்லை. உங்களை தூய்மையாக்கவே தந்தை வந்துள்ளார். எவ்வாறாயினும் நீங்கள் அத்தகைய செயல்கள் எதையேனும் புரிந்தால் இன்னும் அதிகமாக தூய்மையற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். அதனாலேயே பாபா கூறுகின்றார், நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். எவ்வளவு அட்டென்ஷன் வைக்கணும். அதனால் தந்தையும் அவமதிக்கப்படுகின்றார். அடுத்த வசனம் வருது. அதனால் தந்தையும் அவமதிக்கப்படுகின்றார். என்னது பிகேக்கு தானே பிள்ளையா வேறும் இல்லையா? என்ன சொல்லி கொண்டிருக்கிறீங்க? என்னட்டையே எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறேன். எந்த உலகத்துல நீங்க வாழ்றீங்க? கனவு உலகத்துல வாழ்றீங்க. சோ கண்ணால பார்க்கலாடைய ஆனா காலப்போக்குள்ள புரிஞ்சு கொள்கிறோம். அதுக்கு இப்ப டைம் இல்லை. இப்ப டைம் இல்லை இல்லையா? இப்ப இனி வார ஆத்மாக்களுக்கு அந்த டைம் இல்லை. இப்ப எங்களை புரிஞ்சு கொண்டுட்டினா, ஸ்பெஷலி எங்கட ஆட்கள் நான் வந்த காலத்துல அப்படித்தான் கழிச்சுவேன். இல்லை இப்ப நடக்கிற காய்ச்சல்கள் கவர்மெண்டால ஒண்ணு செய்யலாம, இயற்கை இனத்தம் ஒண்ணு செய்யலாம கடைசிய அதுதான் ராணுவத்திட்ட கொடுத்து ராணுவம் சமயாக்கள் தான் கொடுக்க நடக்க போகுது. தெரியுது பார்க்க அப்படியே எங்களுக்கு தெரியுது. மெட்டாக்களை தெரியுமோ? தெரியாது. மெட்டாக்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நாலேஜ் இருக்கிறபடியா தெரியுது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இப்ப எல்லாரும் இருக்கிறேன். நிறைய ஆக்கள் யாருக்கு கொண்டாலும் ஏன் இப்ப சொல்லினாவே அவ்வளவு ஆக்கள் குழு ஆக்கள் கூடி ஒன்னும் செய்யலாம ஸ்டாஃப் பயிஸ்கரிக்க போயிடும் தங்களுக்கு இல்ல. எல்லா பக்கத்தாலையும் மறக்குது. ஜெயந்திவன் கொஞ்ச நாளாவே சொல்லிக்கொண்டு வராவே எல்லாம் பார்க்க தெரியுது. இப்ப அவ்வளவு உடைஞ்சு கொட்டுட்டா போகுது எல்லாம். எத்தனை தரம் எத்தனை கிளாஸஸ்ல சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு புரியுது இல்லை. அவ்வளவுதான். உங்கள் பாவ கணக்கு அதிகரிக்கும் வகையில் எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட வேண்டும். மருந்தை உட்கொள்ளும் போது முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். என்ன மருந்து பாபா இதை அடிக்கடி சொல்லுவார். ஆயுர்வேதிக் மருந்து குடிக்கக்குள்ள கூடித்தான் குறையும். அப்ப முன்னெச்சரிக்கை அதோட மட்டும் பத்தியமும் இருக்கணும். இதை சாப்பிடாதேங்கோ அதை சாப்பிடான்னு சொல்லுவார் இல்லையா? இப்போ சர்டன் அதை மருந்தை நியூட்ரல் பண்ணிடும் இல்லையா? அப்போ அதால சர்டன் விஷயங்களை நீங்கள் அந்த மருந்து குடிக்கக்குள்ள அதை என்னென்னு சொல்ல சமப்படுத்துகிற இதுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது. அது தண்டை வேலையை செய்யறதுக்குரிய அவியல் சொல்கிறபடி பத்தியம் காக்கணும். பாபா தான் அன்றைக்கு சொல்கிறார், புளிப்பான பண்டங்கள் எதையும் நீங்கள் உட்கொள்ளக்கூடாது என உங்கள் வைத்தியர் கூறினால் நீங்கள் அதனை கருத்தில் கொள்ளவே வேண்டும். இப்ப இங்க புளிப்பான பண்டம் என்ன? நான் என்ன சொல்றேன்? சோசியல் மீடியா. பாபா இன்றைக்கு சொல்றாரு எல்லா விதமான இதுகளையும் பிளாக் பண்ணுங்க இல்லையா? அதானே சொன்னாருமே இல்லை? ஸ்பெஷல் சில ஆக்களுக்கு சோசியல் மீடியா, சில ஆக்களுக்கு கோசிப்பிங் இருக்குது, சில ஆக்களுக்கு அதுதான். நான் நேற்று ஒரு ஆளுக்கா போன் பண்ணேன், இப்போ இங்க என்ன நடக்குது சொல்லுங்க. உங்கள் புலனங்கங்களை உங்கள் கட்டுப்பாட்டினுக்குள் வைத்திருக்க வேண்டும். வந்துட்டேன். எல்லா அங்கங்களையும் நான் சொல்றபடி கேட்கணும். பிரம்ம பாபா பாபாட்ட விறக்கு முந்தியே ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தி இது பயிற்சி செய்தார். கண்ணே நீ என்ன பிள்ளையானதை பாத்தியா, காதை கேட்டியா,
கோட் கூட்டினார் இல்லையா, அவற்றை டைரியிலேருந்து எடுத்திருக்கணும். அது பாபா விறக்கு முந்தி 5 வருஷத்துக்கு முந்தி. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப பாபா எங்களுக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதா பார்க்கணும். நீங்கள் ரகசியமாக இதனையும் உண்டால் மருந்தின் பயன்பாடு இல்லாமல் போய்விடும். மருந்து என்ன? பாபா சொல்ற இந்த ஞானம் ஆத்மாவுக்குரிய மருந்து. பாபா இதை செய்ய வேணாம்னு சொல்றது புளிப்பான உணவு. நீங்க ரகசியமா சாப்பிட்டா என்னென்ன வேலை செய்யும் மருந்து இல்லையா? இதுவே சலனம் எனப்படுகிறது. இவ்வாறு செய்யக்கூடாது என பாபா கற்பிதல்களை கொடுக்கின்றார். அவரே சத்திர சிகிச்சை நிபுணர். அவர்கள் பாபாவுக்கு எழுதுகின்றார்கள் என்னண்டு, எனக்கு பல எண்ணங்கள் தோன்றுகின்றன, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பல தீய எண்ணங்கள் உங்கள் மனதிலும் கனவிலும் தோன்றும். அவற்றினால் அச்சம் கொள்ளாதீர்கள். பாபா அதுக்கும் சொல்ற, அச்சம் கொள்ளாதீர்கள். வெறுமண்டா வந்தா அது பிரதர் ஒரு ஆள் சொல்லுவார், ரத்னகுமார் பிரதர், வெறுகுதுண்டா பயப்படாதீங்க, அது போறதுக்கு தான் வெறுகுது. நீங்கள் இந்த விடயங்கள் சத்திய யுகத்திலும் திரேதா யுகத்திலும் இந்த விடயங்கள் சத்திய யுகத்திலும் திரேதா யுகங்களும் இருப்பதில்லை. நீங்கள் திரேதா யுகத்தை அண்மிக்கும் போது உங்கள் புலனங்கங்கள் குறும்புத்தனத்தை நிறுத்திவிடும். அப்ப நீங்களே செக் பண்ணலாம், எப்படி இந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கிறேன். புலனங்கங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். சத்திய யுகத்திலும் திரேதா யுகத்திலும் அவை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தன. ஸ்டார்டிங்ல பாபா சொல்ற, திரேதா யுக ஸ்திதியை எய்தும் போது உங்கள் புலனங்கங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். பின்னர் நீங்கள் சத்திய யுக ஸ்திதியை எய்தும் போது நீங்கள் சத்தோ பிரதான் ஆகுவதுடன் உங்கள் புலனங்கங்களும் பூரண கட்டுப்பாட்டிற்குள் வரும். புலனங்கங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தன, இது புதிய விடயமல்ல என்று நாங்கள் புலனங்கங்களின் ஆதிக்கத்திற்குள் இருக்கின்றோம். நாளை நாங்கள் முயற்சி செய்ததும் அவை எங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வரும். 84 பிறவிகளாக நீங்கள் இறங்கி வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது இது திரும்பி செல்லும் பயணமாகும். நீங்கள் அனைவரும் சத்தோ பிரதான் ஸ்திதியை அடைய வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் அட்டவணையை பரிசீலனை செய்து எவ்வளவு புண்ணியமும் எவ்வளவு பாவமும் செமிக்கப்பட்டுள்ளன என பாருங்கள். ஹோம்வொர்க் தரார் பாபா. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் கலியுகத்தவரில் இருந்து திரேதா யுகத்தவர் ஆகுவதுடன் உங்களின் புலனங்கங்களும் கட்டுப்பாட்டிற்குள் வரும். அப்போது புயல்கள் எதுவும் இனிமேல் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த ஸ்திதியும் வரும். பின்னர் நீங்கள் சத்தியகத்துக்கு செல்வீர்கள். நீங்கள் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்யும் போது உங்கள் சந்தோஷ பாதரசமும் உயரும். தூய்மையாகினாத்தான் சந்தோஷம் வரும். பாபா சந்தோஷத்தை பற்றி சொல்லாத முரளியே இல்லை. அப்ப அங்க என்ன அங்க லேக்கிங்? தூய்மை இல்லாத தன்மை தான் லேக்கிங். வருகின்றவருக்கும் அவர்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுத்தார்கள் என்பதை விளங்கப்படுத்துங்கள். எவ்வாறாயினும் 84 பிறவிகள் எடுத்தவர்களே இதனை புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு கூறுங்கள், என்ன சொல்லட்டாம், தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் அதிபதிகள் ஆகுவீர்கள். 84 பிறவிகளை பற்றி அவர்களுக்கு புரியவில்லை எனில் அவர்கள் ராஜ்யத்தின் அதிபதிகளாக இருக்கவில்லை. சீக்கிரம் சொல்றேன், நீங்க சொல்றீங்க விளங்கல்ல, ரெசனேட் பண்ணலாம் இருக்குண்டா என்ன அந்த கருத்து? அவியல் வரல. நாங்கள் தைரியத்தை ஏற்படுத்தி நல்ல விடயங்களை விளங்கப்படுத்துகின்றோம். நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள். 84 பிறவிகள் எடுத்தவர்களுக்கு உடனேயே விழிப்புணர்வு ஏற்படும். தந்தை கூறுகின்றார்,
நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்தபோது நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். நான் இப்போது உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் உள்ள தேசத்திற்கு வழி காட்டுகின்றேன். வேறு எவரும் உங்களுக்கு அந்த வழியை காட்ட முடியாது. தூய ஆத்மாக்களே அமைதி தாமத்திற்கு செல்ல முடியும். தூய ஆத்மாக்களே அமைதி தாமத்துக்கு செல்ல முடியும். உங்கள் முயற்சிக்கேற்ப நீங்கள் என்ன செய்யணும்? துருவை அகற்றி உயர்ந்த அந்தஸ்தை அடைவீர்கள். துருவை அகற்றணும் என்ன செய்யணும்? உலக ரீதியில துருவை அகற்றணும் என்ன செய்யணும்? கெரோசினுக்குள்ள போடணும். அப்ப என்ன பாபா என்ன சொல்றாரு? உங்களோட ஆத்மா தந்தையின் நினைவு என்ற எண்ணெயில ஊறணும். அப்பத்தான் துரு அகற்றப்படும். நீங்கள் ஒவ்வொருவரின் முயற்சியையும் பார்க்கலாம். பாபாவும் பெருமளவு உதவி வழங்குவார். இவர் ஒரு முதிர்ச்சியான குழந்தை. நீங்கள் அனைவரினதும் நாடி துடிப்பையும் உணர வேண்டும். விவேகம் உள்ளவர்கள் உடனேயே புரிந்து கொள்வார்கள். இவரே எல்லையற்ற தந்தை. நிச்சயமாக சொர்க்காஸ்தியை நீங்கள் அவரிடமிருந்து பெறுவீர்கள். நாங்கள் அதை பெற்றுத்தான் இருந்தோம். நாங்கள் அதை பெற்றுத்தான் இருந்தோம். ஆனால் இப்போது அது எம்மிடம் இல்லை. இப்போது மீண்டும் ஒரு முறை அதனை பெறுகின்றோம். இலக்கும் குறிக்கோளும் எங்கள் முன்னிலையில் உள்ளன. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபித்த பின்னர் நாங்கள் சொர்க்க அதிபதிகளாக இருந்தோம். பின்னர் 84 பிறவிகள் எடுத்து வரும் பொழுது தொடர்ந்தும் கீழிறங்கி வந்தோம். இப்போது இது உங்கள் இறுதி பிறவியாகும். சரித்திரம் மீண்டும் தொடரும். 84 பிறவிகளின் முழு சக்கரத்தையும் விளங்கப்படுத்துங்கள். எவ்வளவுக்கு அதிகமாக மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அவ்வளவுக்கு அதிக இலைகள் உருவாக்கப்படும். அத்துடன் நீங்கள் வேறு பலரையும் உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் முழு உலகையும் மாயையின் சங்கிலியிலிருந்து விடுவிப்பதற்கு வந்துள்ளோம். தந்தை கூறுகின்றார், நான் அனைவரையும் ராவணனிடமிருந்து மீட்பதற்கு வந்துள்ளேன். தந்தையே ஞானக்கடல் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை பெற்று மாஸ்டர் ஞானக்கடல்கள் ஆகுகின்றீர்கள். ஞானமானது பக்தியிலிருந்து வேறானது. ஞானம் வேற, பக்தி வேற. தந்தை மட்டுமே பாரதத்தின் புராதன ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். எந்த மனிதராலும் இதை கற்பிக்க முடியாது. எவ்வாறாயினும் நாம் இதை எவ்வாறு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம்? இங்கு அசுரர்களினால் பல தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அவர்கள் குப்பையை வீசுகின்றார்கள் என்றே நாம் முன்னரும் கருதி வந்தோம். இல்லையா? எழுதப்பட்டிருக்கு சாத்திரங்கள்ல. யாகம் வளர்க்கக்குள்ள அசுரர்கள் வந்து அதை தடுக்கிறதுக்காண்டி எவ்வளவு செய்திச்சு நம்ம. அவர்கள் குப்பையை வீசுகிறார் என்று கருதி வந்தோம். ஆனால் இப்போது அவர்கள் எவ்வாறு தடைகளை உருவாக்குகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றோம். எங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற அசுரர் தான் எனக்கு தடை. பாபா ஞானம் வளர்க்கிற ருத்ர ஞான யாகம் என்னால என்னட்ட இருக்கிற அசுரர்கள் இருந்து விடுபட முடியாம இருக்குது. இல்லையா? இது புதியதொன்று அல்ல. கடந்த கல்பத்திலும் இதுவே நடந்தது. உங்கள் புத்தியில் முழு சக்கரமும் சுழல்கின்றது. பாபா எங்களுக்கு உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றி விளங்கப்படுத்துகின்றார். பாபா எங்கள் ஒவ்வொருவருக்கும் கலங்கரை விளக்கம் என்ற பட்டத்தை சூட்டியுள்ளார். லைட் ஹவுஸ்.
ஒரு கண்ணில் முக்தி தாமத்தையும் மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமத்தையும் வைத்துள்ளோம். நீங்கள் முக்தி தாமத்திற்கு பின்னர் ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இது துன்ப பூமியாகும். தந்தை கூறுகின்றார், உங்கள் பௌதீக கண்களால் காணுவது எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். உங்கள் அமைதி தாமத்தையே நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுவே கலப்படமற்ற யோகம் என்று கூறப்படுகின்றது. அந்த ஒருவரிடமிருந்து இந்த ஞானத்தை செவிமடுத்துக் கொள்ளுங்கள். இதுவே கலப்படமற்ற ஞானம் எனப்படுகிறது. நீங்கள் அந்த ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். என்னுடையவர் அவர் ஒருவரே அன்றி வேறு எவரும் அல்ல. நீங்கள் ஒரு ஆத்மா என்ற நம்பிக்கை உங்களிடம் இல்லை எனில் சொன்னார், உங்களால் அந்த ஒருவரை நினைவு செய்ய முடியாது. நேற்று பாபா சொன்ன, முதல் நீங்க நம்பிக்கையை வளர்த்து உங்களுக்குள்ள செய்து தாரணை பண்ணி சொல்லுங்க இல்லையா? ஆத்மா கூறுகின்றார், நான் பாபாவுக்கு மட்டுமே உரியவன். ஆத்மாவாகிய நான் பாபாவிடமே போக விரும்புகின்றேன். இந்த சரீரம் பழையதாகி உக்கியும் விட்டது. அதன் மீது நீங்கள் எந்த பற்றும் வைத்திருக்க கூடாது. இது ஞானத்தின் ஓர் அம்சமாகும். பாருங்க, இதுவே ஒரு ஞானத்தின் அம்சம் பற்றி வைக்காமல் இருக்கிறது. உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனிக்காது விடுவதல்ல. நீங்கள் நீக்க வேண்டிய ஒரு பழைய தோல் என்பதை நீங்கள் உள்ளார்ந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடையது எல்லையற்ற துறவரமாகும். அவர்கள் சந்நியாசிகள் காட்டிற்கு செல்வார்கள். ஆனால் நீங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். நினைவில் இருக்கும் போது நீங்கள் சரீரத்தை விட்டு நீங்கலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் எங்கே வசித்தாலும் நினைவில் நிலைத்திருந்தும் சக்கரத்தை சுற்றியும் உயர்ந்த ஓர் அந்தஸ்தை கூறலாம். அதான் பாபா வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு விதிவிலக்கு இல்லை. எங்கே இருந்தாலும் நினைவிலையும் இருந்து சக்கரத்தை சுற்றினா நீங்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தை கூறலாம். தனித்தனியாக எவ்வளவுக்கு முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கூறலாம். வீட்டில் இருக்கும் போது நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். இறுதி முடிவுக்கு முன்னர் சிறிதளவு நேரமே எஞ்சியுள்ளது. புதிய உலகமும் தயாராக வேண்டும். நீங்கள் இப்போது கர்மாதீத்த நிலையை அடைவீர்களாயின் நீங்கள் சூட்சும வதனத்திலே தங்கியிருக்க வேண்டும். சூட்சும வதனத்தில் தங்கியிருந்த பின்னரும் நீங்கள் பிறப்பு எடுக்கவே வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யும் போது இதை பற்றிய காட்சிகள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்க எங்க போறீங்களா காட்சி கூட உங்களுக்கு கிடைக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சிக்கிலதே Good morning. Oh, namaste. Good morning. Oh, namaste. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரமே செவிமடுங்கள்.
அழகா சொல்றார். ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரமே செவிமடுங்கள், ஒரேயொருவரின் கலப்படமற்ற நினைவில் நிலைத்திருங்கள், உங்கள் சரீரத்தின் மீது பற்று வைக்காது, ஆனால் அதனை கவனமாக பராமரியுங்கள். அதை நெக்லெக்ட் பண்ணவும் கூடாது. இரண்டாவது, தந்தை கொடுத்துள்ள சகல முன்னெச்சரிக்கைகளையும் முற்றாக பின்பற்றுங்கள். தந்தையை இழிவுபடுத்துவதனால் ஒரு பாவ கணக்கை ஏற்படுத்தக்கூடிய எச்செயலையும் செய்யாதீர்கள். தந்தையை இழிவுபடுத்துவதனால் ஒரு பாவ கணக்கை ஏற்படுத்தக்கூடிய எச்செயலையும் செய்யாதீர்கள். உங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அந்த கோடலி காம்புண்ட கதை இருக்குத்தானே. ஆசீர்வாதம். மூவகையான சேவையிலும் ஒரு சமநிலையை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் தெய்வீக குணங்களின் சொரூபமாகி சகல தெய்வீக குணங்களையும் அனுபவம் செய்வீர்களாக. மூவகையான சேவையிலும் ஒரு சமநிலையை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் தெய்வீக குணங்களின் சொரூபமாகி சகல தெய்வீக குணங்களையும் அனுபவம் செய்வீர்களாக. விளக்கம். சதா தமது ஒவ்வொரு எண்ணத்தினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் மும்முரமாக சேவை செய்கின்ற குழந்தைகள் வெற்றி சொரூபங்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் மூன்றிலும் சமமான மதிப்பெண்ணை கொண்டிருந்து நாள் முழுவதும் அவர்கள் மூன்றிலும் சமநிலையை கொண்டிருக்கும் போது அவர்கள் சிறப்பு சித்தி எய்துவதுடன் தெய்வீக குணங்களின் சொரூபம் ஆகுகின்றார்கள். சகல தெய்வீக குணங்களின் அழகான அலங்காரம் அவர்களிலிருந்து தெளிவாக புலப்படும். தந்தையின் தெய்வீக குணங்களாலும் நீங்கள் கிரகித்த தெய்வீக குணங்களாலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பை கொடுப்பதே தெய்வீக குணங்களின் சொரூபமாகுதல் எனப்படுகின்றது. ஏனெனில் தெய்வீக குணங்களின் தானமே மகத்தானதாகும். தனி பாபா சொல்வார், சுயத்தை மாற்றுங்கோ, சுயத்தை பாருங்கோ, சுயத்துக்கு சேவை செய்யுங்கோ. நீங்க சுயத்துக்கு சேவை செய்வீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உலக சேவை தானாக நடக்கும். ஸ்லோகம். உங்களின் நம்பிக்கையின் அத்திவாரம் பலமாக இருக்கும் போது, உங்களின் நம்பிக்கையின் அத்திவாரம் பலமாக இருக்கும் போது நீங்கள் இயல்பாகவே மேன்மையான வாழ்வை அனுபவம் செய்வீர்கள். நம்பிக்கையின் அத்திவாரம் பலமாக இருக்கும் போது நீங்கள் இயல்பாகவே மேன்மையான வாழ்வை அனுபவம் செய்வீர்கள். நம்பிக்கை தான் இந்த ஞானத்துல முன்னேறதுக்கு ஆதாரமா இருக்கு. அவியத்த சமிகை. இப்போது முழுமையாகவும் கர்மாத்தீத்தாகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். டைம் வந்துட்டது இல்லையா? உங்களுடைய கடந்த கால கர்ம கணக்கின் விளைவாக நீங்கள் சரீர நோயை அல்லது பிறரின் ஏதாவது சம்ஸ்காரங்களினால் ஏற்படும் சம்ஸ்கார முரண்பாட்டையோ கொண்டிருக்க முடியும். கர்மாத்தீத்தமாகுவதற்கு கர்ம வேதனையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகாதார்கள். ஆனால் ஓர் அதிபதியாக உங்கள் கணக்குகளை தீர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் சிச்சுவேஷன்ஸுக்கு நீங்க உட்படாதீர்கள், அதனால தாக்கப்படாதீங்க. ஆனா நீங்க என்ன ஆகணும்? அதுக்கு அதிபதியாக இருக்கணும். தீர்த்து கொள்வது என்பது அதிபதியாக. ஒரு கர்ம யோகியாக இருப்பதன் மூலம் கர்ம வேதனையை தீர்ப்பது கர்மாத்தீத் ஆகுவதற்கான அடையாளமாகும். ஒரு கணம் ஒரு கர்ம யோகியாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். மறுகணம் கர்மாத்தீத்தம் ஸ்திதியை கொண்டிருங்கள். கர்ம யோகியாக இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஒரு கணம் மறுகணம் கர்மாத்தீத் ஸ்திதியை கொண்டிருங்கள். some silence இருந்துட்டு
ஓம் சாந்தி. என்ன செய்வது? ஷேர் பண்ணணும். ஓகே, அப்போ போறதா? நான் ஷோட்டா சொல்றேன். ஷேர் பண்ணுங்க கொஞ்சம். இங்க இருக்கிற ஆக்கள் ஜூம்ல இல்லாம. ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கிட்டு நம்மளாலே புரிந்து அப்படி செக் பண்ணலாம். ஞானத்தையும் பெற்று தொண்டைக்கு உரியவராகிய பின்னும் பாவக்கணக்கு அதிகரிக்கும் எந்த பாவச்செயலையும் செய்யாது. லௌகீக தன்மை ஒரு தெரியாது சொல்றேன். இறைப்பணி செய்ய சொல்றாங்க. நாட்டு மற்ற குழந்தைகளை கடவுள் அதுல கடைசியில என்ன முடிச்சேன்? விதமான கண் வந்து குற்றம் செய்தான்னு பார்க்கணும். அப்ப நாங்க எங்க இருக்கிறோம், அங்க போயிட்டு இருக்கிறோம் குற்றம் செய்யாட்டி பிரேதத்துக்கு என்கிட்ட பண்றோம். ரிவர்ஸ்ல கொடுத்து பின்னால் கடன் செய்ய கவனம் பின்னால ரிவர்ஸ்ல போட்டுருக்கோம். எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்ன, நாங்கள் இலையில உருவாக்கணும், மற்ற சமயத்திலேயே மேலே ரிவர்ஸ்லாம் போகணும். என்னண்டா இப்ப நாங்க கலியுகத்துல தீவாண்டா இப்படித்தான் போய்க்கணும். என்னென்ன எல்லாம் இருக்குதோ அதை வந்து நான் கிளீன் பண்ணி கொண்டு போக அப்படித்தான் போவோம். பேருந்து ஃபாஸ்டா இருக்கும். இப்ப எப்படி அந்த ஒரு ரீல் அப்படித்தானே. இப்ப ரீல் சுவங்கக்குள்ள வெரி ஸ்லோவாத்தான் இருக்கும். ஒரு ஃபுல்லா இதுன்றது மற்ற பக்கம் இந்த கெசட் பிளேயர் இருக்குத்தானே. இந்த பக்கத்துல இந்த அங்காள வெரி ஸ்லோவாத்தான் நான் சுத்தும். அது முடிகிற நேரம் ஃபாஸ்ட் ஆச்சு. அப்ப நாங்க ஓரளவுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு பிறகு நாங்க தூய்மையானது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்பதான் கஷ்டமான கேள்வி. எப்பவுமே வராது சொல்லுவார். மற்ற எப்பவுமே சொல்லுவார், வெறுகுதுன்னா ஃப்ரீயாகுங்கோ, அது போகுது, போறதுக்கு வெறுகுது, வெல்கம் பண்ணி அனுப்புங்க அதான் சொல்லு. நம்பிக்கை பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனைகள் வரக்குள்ள நம்பிக்கை ஷேக் பண்ண பார்க்க. அப்ப அந்த நேரம் நீங்க பலமா இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன ஒரே ஒரு பாபா, ஒரே ஒரு ஆதாரம் என்ன பாபா, ஒரே ஒரு ஆதாரம் பாபா வந்து ஒரு தரம் இல்லை. ஸோ நீங்க அவரை பிடிச்சிங்கன்னா உங்களோட நம்பிக்கை இந்த இது வந்து ஆடாது. குடும்பத்துக்கு சமாளிக்கலாம், வழியில சமாளிக்கலாம். இன்றைக்கு பாபா வித்தியாசமா சொன்னார். ஓம் சாந்தி எல்லாருக்கும். இப்ப மெடிடேஷன்